முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். முருங்கைக்கீரை எடுத்து கழுவி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். பருப்பு, துவரம் பருப்பு, தண்ணி, எண்ணெய், ஜீரகம், வெங்காயம், பெருங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, தக்காளி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நாங்கள் குக்கரில் ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் சேர்த்துக்கிறோம். அடுத்தது பருப்பு கழுவி வச்சுருக்கோம். கழுவுன பருப்பை இதில் சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்ச வெங்காயமும் இதில் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய், பெருங்காயம் இதோட சேர்த்துக்கிறோம். ஜீரகம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய், தக்காளி, உப்பு. நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம், எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். நாங்கள் இதில் மஞ்சள் தூளோ மிளகாத்தூளோ எதுவும் சேர்க்கல. ஏன்னா இது கீரை சாம்பாருன்றதுனால பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பதில் நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். தாளிக்கும் போது நாங்கள் வரமிளகாய் சேர்த்துக்குவோம் காரத்துக்காக. நாங்கள் அந்த குக்கரெல்லாம் லாக் பண்ணிட்டு ஒரு 3 விசில் வந்தோடனே இறக்கிடுவோம். அதுக்கப்புறம் தாளிச்சுக்குவோம். மூணு விசில் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் இறக்கிக்கிறோம். நாங்கள் ஆவி விசில் எல்லாம் இறக்கியாச்சு. பருப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. நாங்கள் இந்த சூட்லேயே பருப்பை நல்லா கரண்டி வச்சு நல்லா இதுக்குள்ளே நல்லா மசிச்சு விட்டுக்கிறோம். நாங்கள் கேஸ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அந்த கீரையை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நாங்கள் இந்த மசிச்சு வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கிறோம். பருப்பு அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதுவும் சுடு தண்ணி, கொதிக்க வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். பச்சை தண்ணியாக சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்காது. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி நல்லா சூப்பராக கொதிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா இன்னும் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நாங்கள் இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்க போகிறோம். தாளிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். எண்ணெய், ஜீரகமும் கடுகும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இடித்து வச்ச பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், வெங்காயம், வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம். வாங்க தாளிச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சு குட்டி கடாய் வச்சாச்சு. குட்டி கடாய் சுட்டுருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நாங்கள் கடுகு ஜீரகம் போட்டு பொரிச்சுக்கிறோம். அடுத்தது வெங்காயமும் வரமிளகாவும் போட்டுக்கிறோம். பூண்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாங்கள் அந்த சாம்பாரில் சேர்த்துக்கிறோம். அந்த பருப்பு சாம்பாரில் வாசனை சூப்பராக வருது. இப்போ தேங்காய் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். துருவின தேங்காவை ஆட் பண்ணதுனால இன்னும் நல்லா டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் கீரையை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம். கீரை சாம்பாரில் நாங்கள் புளி சேர்க்கல, ஒன்றும் சேர்க்கல. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த கீரை நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.